முக்கிய செய்திகள். 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். ஒட்டுமொத்த உலகத்தையும் கையில் கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். திராவிட மாடல் அரசின் லேப்டாப் திட்டம் கேம் சேஞ்சராக இருக்கும். கல்வி வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உதயநிதி பேச்சு. வாரத்திற்கு 5 வேலை நாட்கள் மட்டுமே அமல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தல். 27ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக வங்கி ஊழியர் கூட்டமைப்பு அறிவிப்பு. அமெரிக்காவின் வரி வருவாய் 54 லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. பொருளாதார சிக்கலே இருக்காது என்றும் திட்டவட்டம். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸின் வீட்டை இடித்து உடைத்த மர்ம நபர்கள் அண்டை நாடுகளின் சதியா என போலீசார் தீவிர விசாரணை. வணக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாணவர்கள் திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் ஊக்குவிக்கப்பட்டால்தான் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழும் என்று கூறினார். தமிழக அரசின் சார்பில் உலகம் உங்கள் கையில் எனும் தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நேற்று நடைபெற்றது. திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய திரு ஸ்டாலின், மாணவர்களை வளர்த்தெடுத்தால்தான் மாநிலம் வளரும், நாடும் வளரும் என்றார். அதனால்தான் தமது ஆட்சியில் நான் முதல்வன் தொடங்கி தற்போது இந்த மடிக்கணினி திட்டம் வரை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். இன்று அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நம் கைக்குள் கொண்டு வந்து விட்டது. அதை உங்களிடம் சேர்ப்பதுதான் திராவிட மாடல் அரசின் நோக்கம் என்ற திரு ஸ்டாலின், மாணவர்களின் திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் ஊக்குவிக்கப்பட்டால்தான் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழும் என்று கூறினார். இன்று உங்கள் கையில் வந்திருக்கும் மடிக்கணினி பரிசு பொருள் கிடையாது என்ற அவர், உலகத்தை நீங்கள் ஆள்வதற்காக உங்கள் கையில் வந்திருக்கும் வாய்ப்பு. இதை படம் பார்க்க, கேம் விளையாட பயன்படுத்த போகிறீர்களா, இல்லை உங்கள் வாழ்க்கைக்கான லான்ச் பேடாக பயன்படுத்த போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா, இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது செலவு திட்டம் கிடையாது என்ற முதலமைச்சர், எதிர்கால கல்விக்கான முதலீடுதான் அது என்றும் கூறினார். மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கின்ற 2வது நெருப்புதான் AI. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளத்தான் இன்றைக்கு உங்கள் கையில் லேப்டாப் வழங்கியிருப்பதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், உலகத்துடன் போட்டி போடுங்கள், அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்றைக்கு உங்கள் கைகளில் வழங்கி இருக்கிறோம் என்றார். உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. உலகத்தோட போட்டி போடுங்க, அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறோம். நான் எப்பவும் சொல்றதுதான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, படிங்க படிங்க படிங்க, உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன். தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் நுழைந்து விட்டது என்ற முதலமைச்சர், அதனால் மாணவர்கள் இளநிலை படிப்புடன் நிற்காமல் மேம்பட்ட தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். உங்கள் அம்மாவுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம், மாணவர்கள் படிக்க மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை தருகிறோம், பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம், பசியுடன் பள்ளிகளுக்கு வரும் குழந்தைகளுக்கு காலை உணவு தருகிறோம், ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளோம் என்ற அவர், இதெல்லாம் போதாது, இன்னும் வளர்ச்சி வேண்டும் என்றார். தமிழகம் உங்களை நம்பித்தான் இருக்கிறது, உலகம் உங்கள் கையில் இருக்கிறது, நீங்களும் வெற்றி பெற்று வாருங்கள், நாங்களும் வெற்றி பெற்று வருகிறோம் என்று திரு ஸ்டாலின் கூறினார். திராவிட மாடல் அரசின் லேப்டாப் திட்டம் கேம் சேஞ்சராக இருக்கும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு உதயநிதி, ஒரு இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்களில் கல்வி கற்கும் சூழல் வரும் என 80 ஆண்டுகளுக்கு முன்பு இனி வரும் உலகம் என்ற உரையில் பெரியார் சொன்னார். அவர் அன்று சொன்னதெல்லாம் இன்று அறிவியல் கருவிகளாக நம் கையில் கிடைத்துள்ளதாக கூறினார். பள்ளிகளில் கணினி படிப்பை அறிமுகம் செய்தவர் கலைஞர் என்று தெரிவித்த திரு உதயநிதி, தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழ்நாடு முன்னணி வகிப்பதற்கு அடித்தளமிட்டவர் கலைஞர்தான் என கூறினார். கல்வி வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களில் மடிக்கணினி திட்டமும் இணைந்துள்ளதாக கூறினார். இந்த லேப்டாப்ஸை
நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த லேப்டாப்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். முழுக்க முழுக்க அலசி ஆராய்ஞ்சு தான் இண்டஸ்ட்ரியில் எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி தான் இந்த லேப்டாப்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மடிக்கணினி வெறும் கருவி கிடையாது, அது ஒரு பிரபஞ்சம் என இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனரும் விஞ்ஞானியுமான திரு மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். ஏன், எதற்கு, எப்படி என்ற அறிவார்ந்த கேள்விகளால் நம் மூளைக்கு உரம் சேர்க்க வேண்டும் என்ற அவர், சிறு மடிக்கணினி தனி மனிதனான தன்னை வளர செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏன், எதற்கு, எப்படி என்ற அறிவார்ந்த கேள்விகளால் மூளைக்கு உரம் சேர்த்து நம்மிடையே தக்க வைப்போம் என்று சொல்லி முடித்திருப்பேன். சிறு மடிக்கணினி அந்த மாற்றத்தை செய்துவிடுமா? தனி மனிதனான எனக்கு செய்திருக்கிறது. இன்றைய நிகழ்வை சரியாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் அது நிகழும். ஒரு தலைமுறை அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முக்கியமான பங்கை இந்த அரசு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருப்பதாக தமிழ்நாடு அரசை நடிகர் விஜய் சேதுபதி பாராட்டினார். ஏஐ வளர்ச்சி பாய்ச்சலாக உள்ள கால சூழலில் அரசு வழங்கியுள்ள லேப்டாப்பை மாணவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நடிகர் கார்த்தி கேட்டுக்கொண்டார். கல்வியையும் அறிவையுமே மூலதனமாக திராவிட மாடல் அரசு நம்புவதாக நடிகர் மணிகண்டன் புகழாரம் சூட்டியுள்ளார். சீனா அளவிற்கு பொருளாதாரத்தில் இந்தியா வளரவில்லை என்ற போதும் இந்தியாவில் சீனா அளவிற்கு ஒரு மாநிலம் வளர்ந்துள்ளது என்றால் அதுதான் தமிழ்நாடு என பிரபல பொருளாதார நிபுணர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் சுட்டிக்காட்டினார். கல்வியில் தமிழ்நாடு அரசு தங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்த்துள்ளதாகவும் அதற்காக முதலமைச்சருக்கு நன்றி என்றும் மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். உலகம் உங்கள் கையில்ன்ற ஈவெண்ட்டில் நாங்கள் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக லேப்டாப் வாங்கிட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இனி வரப்போகிற ஏஐ காலத்தில் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ எக்கனாமிக்கலாக ரொம்ப பூராக இருக்கவங்களுக்கு லேப்டாப்லாம் வாங்க முடியாது. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இதுலேயே இந்த பெர்ப்ளெக்சிட்டின்ற இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ லேப்டாப் கொடுத்துருக்கிறது எங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம லேப்டாப் இல்லாமல், அதாவது ஐஃபோன் இல்லை நார்மல் ஃபோன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ லேப்டாப் கொடுத்துருக்கிறது எங்களை போல இருக்க மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். எங்களால் இப்போ லேப்டாப் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இப்போ அரசுலேருந்து சிஎம் சார் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இறுதி ஆண்டு படித்து வரும் தங்களுக்கு ப்ராஜெக்ட் உள்ளதாகவும் அதற்காக மடிக்கணினி இல்லாமல் சிரமப்பட்ட நிலையில் முதலமைச்சர் இதை வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். ஏஐ உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய இந்த மடிக்கணினி தங்களின் கல்வி தரத்தை உயர்த்த பயன்படும் என்றும் அவர்கள் கூறினர். வாரத்திற்கு 5 வேலை நாட்கள் மட்டுமே அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வங்கி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு வரும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மாதத்தின் 2 மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. மீதமுள்ள 2 சனிக்கிழமையையும் விடுமுறை தினமாக அறிவிக்க கடந்த 2024இல் இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு இடையே நடைபெற்ற ஊதிய மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டின் முக்கிய 9 வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் இடம்பெற்றுள்ள ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு வரும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவிருப்பதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் நியாயமான கோரிக்கை குறித்து மத்திய அரசு செவிசாய்க்காமல் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்பிஐ, எல்ஐசி, ஜெனரல் இன்சூரன்ஸ் உட்பட பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் வாரத்திற்கு 5 நாட்கள் மட்டுமே வேலை அமலில் உள்ளதாகவும் அந்நிய செலாவணி சந்தை, பங்குச்சந்தை, மத்திய மாநில அரசுகளின் அலுவலகங்களும் சனிக்கிழமைகளில் இயங்குவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வரும் 25, 26 ஆகிய தினங்கள் விடுமுறை என்பதாலும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளதாலும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் வங்கிகள் செயல்படாது. இதனால் வங்கி சேவை பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை மீட்க சிறப்பு ஆணையத்தை வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அமைத்துள்ளார். அமெரிக்காவுக்குள் வெனிசுலா போதைப் பொருட்களை கடத்துவதாகவும் அதற்கு அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஆதரவு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டிய அமெரிக்கா கடந்த 3ஆம் தேதி மதுரோ மற்றும் அவரது மனைவியை நாடு கடத்தியது. நியூயார்க்கின் புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர்கள் இருவரும் பலத்த பாதுகாப்பாக சிறை வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதியிடம் மதுரோ முறையிட்டார். தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தற்போது வரை தாம் தான் வெனிசுலாவின் அதிபர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரோ மீதான குற்றச்சாட்டுகளை கேட்ட நீதிபதி மார்ச் 17ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். இதையடுத்து நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் கைவிலங்கிட்டு பலத்த பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.
இதற்கிடையே வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட டெல்சி ரோட்ரிக்ஸ் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் பேசிய அவர், நிக்கோலஸ் மதுரோவின் விடுதலையை முன்னெடுக்கும் வகையில் சிறப்பு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆணையத்தில் அவரது சகோதரர் ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ், வெளியுறவு அமைச்சர் யுவான்கில் இணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஃப்ரெடி நானன்ஸ் இந்த ஆணையத்தின் ஒரு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுக்கு வெனிசுலா ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் இடைக்கால அரசு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே வெனிசுலா அதிபரை அமெரிக்கா சிறைப்பிடித்திருப்பதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்ப் சர்வாதிகாரியாக செயல்படுவதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சர்வதேச சட்ட திட்டங்களை மீறிவிட்டதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனி இறையாண்மை இருப்பதாக தெரிவித்துள்ள ஐநா அதனை மற்ற நாடுகள் மதிக்க வேண்டும் என கூறியுள்ளது. அமெரிக்காவின் வரி வருவாய் 600 பில்லியன் டாலராக, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 54 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 2வது முறையாக மீண்டும் அதிபர் பதவிக்கு வந்த ட்ரம்ப் அந்நாட்டில் இறக்குமதியாகும் வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக அளவில் வரிகளை விதித்தார். இந்தியா, சீனா உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு 25% முதல் 50% வரை இறக்குமதி வரியை அதிரடியாக அவர் உயர்த்தினார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து இறக்குமதி செய்வதால் 50% வரி விதிக்கப்பட்டது. பாரபட்சமான நடவடிக்கை என்று விமர்சனம் செய்துள்ள மத்திய அரசு தொடர்ந்து அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. உக்ரைன் போருக்கு ஆயுதங்களை வழங்கியதற்காக அந்நாட்டின் அரிய கனிம வளங்களை பெற ட்ரம்ப் ஒப்பந்தம் செய்தார். அதுபோல தற்போது வெனிசுலாவின் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அந்நாட்டின் எண்ணெய் கிணறுகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு தரவுகளின்படி வெனிசுலாவில் சுமார் 30,300 கோடி கச்சா எண்ணெய் பீப்பாய்கள் உள்ளதாகவும் அவற்றை அமெரிக்கா தன் வசப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எண்ணெய் வளத்தை கைப்பற்றவே வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் அமெரிக்காவின் வருவாய் அதிகரிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தமது ட்ரூத் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவின் வரி வருவாய் 600 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 54 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. வெளிநாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளால் அமெரிக்காவுக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதாகவும் இதன் மூலம் நாடு வலிமை பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு நிலைப்பாட்டில் அமெரிக்கா மிகவும் வலுவான நிலையில் உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ONGC எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் 2 கிராம மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. அங்குள்ள அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள எண்ணெய் கிணற்றில் உற்பத்தியை மேம்படுத்தும் பணியில் நேற்று ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட வாயு கசிவால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவினாலும் வாயு கசிவை தடுக்க ராஜமுந்திரியிலிருந்து ONGC குழு உடனடியாக வரவழைக்கப்பட்டது. பல மீட்டர் உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு கரும்புகையை கக்கியவாறு எரிந்து வருவதால் அந்த பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் அதில் உள்ள வீரர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். 24 மணி நேரத்திற்கு பிறகு தீயை முழுவதும் அணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். வாயு கசிவு கட்டுப்படுத்தப்படாததால் ONGC எண்ணெய் கிடங்கை சுற்றி 4 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்த 2 கிராம மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து ONGC வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள மோரிஃபை எண்ணெய் கிடங்கில் உற்பத்தியை மேம்படுத்தும் பணிகளின் போது வாயு கசிவால் தீப்பற்றி எரிய தொடங்கியதாக தெரிவித்துள்ளது. இந்த கிடங்கை சுற்றி 600 மீட்டர் தொலைவுக்கு மக்கள் வசிப்பிடங்கள் இல்லை என்றும் தகவல் கிடைத்தவுடன் வாயு கசிவை தடுப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. வாயு கசிவை தடுக்க ராஜமுந்திரியிலிருந்து மோரிக்கு ONGC குழு அனுப்பப்பட்டதாகவும் அந்த குழு கள நிலவரத்தை கண்காணித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தீயை உடனே அணைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் வீடு இல்லாத பட்டியல் இன மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான் குப்பத்தில் நேற்று நடந்த அதிமுக மகளிர் மாநாட்டில் பேசிய அவர், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று திரு பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தோற்றுவித்தது தாம்தான் என்று அவர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் தீபாவளி பண்டிகைக்கு அனைத்து பெண்களுக்கும் பட்டுச்சேலை வழங்கப்படும் என்று திரு பழனிசாமி தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சி அமைந்தவுடனே பட்டியலின மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். திருமணமாகி தனி குடித்தனம் போகிறவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரை நியமிக்கப்படவில்லை என்றும் நிரந்தர டிஜிபி தமிழகத்தில் இல்லாததால் தலையில்லாத முண்டம் போல் தமிழகம் காட்சியளிப்பதாக திரு பழனிசாமி தெரிவித்தார். திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்து பெண்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றனர். காலி நாற்காலிகள் முன்பு வீரவசனம் பேசிய அவர் கல்வியே மகளிருக்கு சிறந்த ஆயுதம் என்றும் திரு பழனிசாமி ஆறுதல் கூறினார். ராமேஸ்வரம் ஓலைக்குடா கிராம கடல் பகுதியில் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல் பகுதிகளில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் காணப்படுகின்றன. இதில் பெருந்தலை ஆமை, சித்தாமை போன்ற 5க்கும் மேற்பட்ட ஆமை இனங்கள் உள்ளன. இந்த ஆமை இனங்களை பாதுகாக்க மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் சார்பில் வனத்துறையினர் கடல் ஆமைகளின் முக்கியத்துவம் குறித்து மீனவர்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் கடற்கரை ஓரத்தில் ஆமைகள் இடும் முட்டைகளை பாதுகாப்பாக சேகரித்து ஆமை குஞ்சு பொறிப்பகத்தில் வளர்த்து ஆமைகளை வளர்க்கவும் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யவும் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் அருகே ஓலைக்குடா கிராம கடற்கரை பகுதியில் கடந்த ஒரு வாரமாக உடல் அழுகிய நிலையில் 20க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு 30க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் இறந்து அழுகின நிலையில இந்த மாதத்துல கரை ஒதுங்கி இருக்கு. இது ஏன் கரை ஒதுங்குது, ஏன் இறந்து போகுதுங்கிறது தெரியல. இந்த பகுதியில் பெரிய ரசாயன கழிவுகளை கடல்ல கலக்கக்கூடிய பெரிய ஆலைகள்லாம் இல்ல. ஆமைகள் திடீரென இறந்து கரை ஒதுங்குவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மீனவர்கள் விசைப்படகுகளில் சிக்கி உயிரிழக்கின்றதா அல்லது வேறு ஏதும் பாதிப்புகள் உள்ளதா என வனத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கிழங்கு வகைகள் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தென் மாவட்டங்களில் விளையக்கூடிய சிறு கிழங்குகள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்திலும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டத்திலும் மிக அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. பொங்கல் பண்டிகைக்கு இவை அதிக அளவில் விற்பனையாகும் என்பதால் அறுவடை செய்யப்பட்டு சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அம்பை, பனஞ்சாடி, பள்ளக்கால் புதுக்குடி, இடைக்கால், ஆலங்குளம் வட்டம், அடைச்சாணி, துப்பாக்குடி விவசாயிகள் சிறு கிழங்குகளோடு சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவற்றை அறுவடை செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். நேரடியாக விற்பதால் கூடுதல் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறினர். அண்ணன் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிக்கிற மாதிரி காய்கறிகளுக்கும் கிழங்கு வகைகளுக்கும் டெய்லி விலைகள் நிர்ணயிச்சாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லுக்கு எப்படி நேரடியான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆதரவு விலை வச்சிருக்காங்க, அதே மாதிரி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் அன்னன்னைக்கு விலை நிர்ணயிக்கணும். சில விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சிறு கிழங்கு உள்ளிட்ட கிழங்குகளை சாலையோரம் வைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கலையொட்டி புதுமண தம்பதிகளுக்கு தலைப்பொங்கல் சீர்வரிசை கொடுக்கவும் சூரிய பகவானுக்கு படையல் வைக்கவும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இனி வருவது உலகச் செய்திகள். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸின் வீட்டை மர்ம நபர்கள் அடித்து உடைத்த சம்பவம் அந்நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கையால் அண்டை நாடும் அதன் மீது கடும் கோபத்தில் உள்ளது. அதிபரான ட்ரம்ப் வரி விதிப்புகள், பொருளாதார தடை என பல்வேறு நாடுகள் மீது அதிக வரிகளை விதித்து வருகிறார். இதனால் உள்நாட்டிலேயே ட்ரம்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் ஓஹியோ பகுதியில் உள்ள துணை அதிபர் வான்ஸின் வீட்டை மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டன. இந்த வன்முறை சம்பவம் அரங்கேறிய போது ஜேடி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அமெரிக்க புலனாய்வுத் துறையினர் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது வரும் 21ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யுமாறு டாக்கா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்தில் 2024ஆம் ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தின் எதிரொலியாக ஆட்சியை பறிகொடுத்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். பின்னர் அமைந்த முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு இந்தியாவை பலமுறை கேட்டுக்கொண்டது. அவருக்கு எதிரான வழக்குகளை விசாரித்த வங்கதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்தது. மேலும் 3 ஊழல் வழக்குகளில் ஷேக் ஹசீனாவுக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றொரு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் ஜாய் பங்களா பிரிகேட் என்ற அமைப்பின் வாயிலாக நடத்தப்பட்ட ஆன்லைன் கூட்டத்தில் பங்கேற்ற ஷேக் ஹசீனா முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கவிழ்க்கவும் உள்நாட்டுப் போரை தூண்டிவிட்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற சதித்திட்டம் தீட்டியதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த குற்றத்திற்காக ஷேக் ஹசீனா உட்பட மொத்தம் 286 பேர் மீது வங்கதேச குற்றப் புலனாய்வுத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இவ்வழக்கை விசாரித்த டாக்கா சிறப்பு நீதிமன்றம் வரும் 21ஆம் தேதி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் ஊக்குவிக்கப்பட்டால்தான் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழும் என்று கூறியுள்ளார். வாரத்திற்கு 5 வேலை நாட்கள் மட்டுமே அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு வரும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை மீட்க சிறப்பு ஆணையத்தை வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் அமைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.